அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது தொடர்பாக சென்னை மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திரன் நாயர் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக 11 பேரை காவல்துறை தனித்தனியாக விசாரித்துள்ளனர். இந்நிலையில அந்த 11 பேரில் ஒருவரான திருவெங்கடத்தை காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில அவர் வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற பகுதியில ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்ததாக கூறினார். அப்பொழுது எந்த இடத்தில் அவர் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார், என்னென்ன ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார் என்று அடையாளம் காண்பதற்காக போலீசார் அழைத்து வந்த நிலையில அவர் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை வைத்தே போலீசாரை தாக்க முற்பட்ட பொழுது எதிர் தாக்குதலுக்கு போலீசார் தாக்க முயற்சி செய்யும் பொழுது குண்டடிப்பட்டு 3 இடங்களில் சுடப்பட்டு திருவெங்கடம் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது தொடர்பாக காலையில் சம்பவ இடத்திலிருந்து கொளத்தூர் இணை ஆணையர் பாண்டியராஜன் ஆய்வு மேற்கொண்டு வந்திருந்தார். அவர் ஆய்வு மேற்கொண்ட விவரங்களை தன்னுடைய உயர் அதிகாரிகளிடம் தற்பொழுது விவரித்து வருகிறார். சம்பவ இடத்தில் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகிறார். சட்ட ஒழுங்கு இணை ஆணையர் விஜயகுமார் மற்றும் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் ஆகியோர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். கொளத்தூர் இணை ஆணையர் பாண்டியராஜன் என்னென்ன விவரங்களை சேகரித்தார், எப்படி சம்பவம் நடந்தது, அவர் எந்த இடத்தில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார், எப்படி அவர் காவல்துறையினரை தாக்கினார், அவர் திரும்ப பதில் தாக்குதலுக்கு காவல்துறையினர் அவரை தாக்கும் பொழுது அவர் எந்த இடத்தில் விழுந்து கிடந்தார் என்பது போன்ற விவரங்களை உயர் அதிகாரிகளுக்கு கொளத்தூர் இணை ஆணையர் பாண்டியராஜன் விவரித்தார். அதே போல சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் அனைத்து விவரங்களையும் கேட்டறிந்து ஆய்வு செய்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து புறப்பட்டார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.